வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி பெற்று 7.5 சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தருகின்ற ஸ்தானத்தில் அமரப்போகிறார். 7.5 நாட்டு சனி விலகியதும் கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும், மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும். ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். காரணம், சனி பகவான் மாறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே அவருடைய பாவ பலன்களையும் கோப பலன்களையும் நிறுத்தி கொண்டு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். சனி பகவான் 7.5 ஆண்டு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதற்குடா இந்த வாழ்க்கை, எதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, எல்லா வகையிலும் இன்னல்களையும் இம்சைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொருள் இழப்புகளையும் தந்து வந்த சனி பகவான் அதை ஈடு செய்கின்ற ஸ்தானம்தான் ராசிக்கு 3இல் அமருவது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமருகின்றார் என்றாலே முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தர வேண்டும். முதலில் மகர ராசிக்காரங்க, மகர ராசி மட்டுமல்ல 12 ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கிறார் சனி பகவான் என்று ஆரம்பத்தில் சொன்னால் அதை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சனி பகவான் விரயத்தை தருவார், கஷ்டத்தை கொடுப்பார், நஷ்டத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார் என்று 7.5 சனி வருவதற்கு முன்பதாக சொன்னால் அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க, நல்லா இருக்கிறவங்க குடும்பத்தில் நாச வேலை செய்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்கன்ற வார்த்தை வரும் 12 ராசிக்காரர்கள் வாயிலிருந்தும். ஆனால் அனுபவித்து 7.5 ஆண்டு காலமாக அனுபவித்து வந்தவர்களுக்குத்தான் தெரியும், இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இவ்வளவு கஷ்டமாக இருக்குமா, இவ்வளவு உடலில் பாதிப்புகளை தருவாரா, உறவுகளில் சிக்கல்களை தருவாரா, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அலைய வைப்பாரா என்பதை இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு பாதங்களை தருவதுதான் சனி பகவான். தந்தார், உங்களை விட்டு சென்றார். இனிமேல் சனி பகவானால் பெருசாக பாதகம் இல்லை. இன்னது 7.5 சனி, இன்னும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது. ஆனால் அவர் எவ்வளவு உங்களிடத்தில் இருந்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து உங்களை ஆட்டி படைத்து ஆளாய் பறக்க விட்டாரோ அவர் கெடுத்ததையும் அவர் பறித்ததையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆனால் இது வேகமாக இருக்குமா இல்லை மெல்ல மெல்ல நடக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது மிக வலிமையாக இருந்து விட்டால் உங்களுக்கு இழப்புக்களை விட இப்பொழுது நடக்கக்கூடிய நன்மைகளாகப்பட்டது பல மடங்கு உயரும். இழந்த பேர் நல்ல பெயர் கிடைக்கும், இழந்த பொருட்கள் மீண்டும் பெறலாம். அதுக்காக காட்டுலேயோ எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு பொருளை தொலைச்சிட்டு நான் போய் அங்கே தேடட்டமெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இழந்ததை நீங்கள் பெறுவதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல பேர் உங்களுக்கு கெட்ட பேராக இருக்கும், அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு செய்கிற தொழிலில் வருமானமே இல்லாமல் இருந்திருந்தால் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும். இதனால் வரைக்கும் யாராவது உதவி செய்வாங்களா, நமக்கு உதவியாக இருப்பாங்களா என்கின்ற ஏக்கமும் மனவேதனையும் இருந்தால் இனி எவனுடைய உதவியும் யாருடைய உதவியும் வேணாம், என்னுடைய சொந்த முயற்சிகளால் எல்லா பிரச்சனையும் முடித்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு நான் செல்வன் என்கின்ற மன தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். அது மட்டுமில்லை,
வேலை இல்லாத வேதனை, வேலையில் வேதனை, வேலை இருந்தும் வேதனை. ஏன் ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்க, எதுக்காக காலில் சக்கரம் கட்டியது போல இந்த அலைச்சல், மன உளைச்சல், திருச்சலெல்லாம் எதுக்காக நடந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் அமர்ந்து சிந்திக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். சிந்தித்து எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதிகப்படியான வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும். தசா நல்லா இல்லாத போது கெடுக்கத்தான் முடியுமா சனி பகவானால்? இப்போ தசா சரி இல்லாமல் இருந்தால் கொடுக்க மாட்டார்னாக்கா கட்டாயமாக கொடுப்பார். சனி பகவான் இருப்பதை பறித்து விட்டு ஏழ்மை நிலையிலும் இல்லாமையும் உருவாக்கி விட்டு விட்டு போகக்கூடிய கிரகம் கிடையாது. அவர் உங்களுடைய உறவையும் உங்களுடைய நட்பையும் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த அறியாமை, மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடாது, மற்றவர்கள் இருக்கட்டும், முதலில் உன்னை நீ பார்த்துக்கொள் என்பதை உணர்த்தினார். எத்தனை உறவுகளாக இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியாகவோ மற்ற சனியாக வரும்போது தனிமைப்படுத்துவார். அத்தனை உறவுகளுமே உங்களுக்கு சொந்தமில்லை. இந்த உறவுகள் எல்லாம் உங்கள் கையில் காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் காக்காவை போல சுற்றி வருவார்கள். அதற்கு பிறகு இவர்களே கழுகாக மாறி உங்களை குத்துவார்கள் என்பதை உணர்த்தினார். எப்பவுமே சனி பகவான் மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் அனுபவ பாடத்தை நடத்தும். பணத்தினுடைய அருமையை புரிய வைக்கும், செல்வத்தினுடைய பெருமையை புரிய வைக்கும். உடல் நலத்தினுடைய ஒரு நல்ல உடல் நலம் இருந்தால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்துவார். எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுபவ பாடத்தை தான் சனி பகவான் நடத்தினாரை தவிர இதை எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு அனுபவ பாடம். இந்த அனுபவ பாடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் முதல் படியாக எடுத்துக்கொண்டு இனிமேல் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறணும். தவறான பாதைக்கு போகக்கூடாது, தப்பாட்டம் ஆடக்கூடாது, மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடாது, மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கக்கூடாது. எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை நட்புகள் இருந்தாலும், எந்த சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும். நம்ம கஷ்டத்தை நாம் தான் தீர்த்துக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம் தான் உழைக்கணும். ஏமாற்று மனிதர்களையும் ஏமாளி பட்டத்தையும் வாங்கி கொடுத்த காலகட்டத்திலிருந்து விலகி வர போகிறீங்க. சனி பகவான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் கடுமையாக உழைத்து முன்னேற்றம் அடையலாம். கடந்த ஆண்டுகளில் நடந்த மனக்கசப்பும் மன வேதனைகளும் துன்பங்களும் அவ்வப்போது உங்களுக்கு மன கஷ்டத்தையும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் உருவாக்கும். ஆனால் அதையும் மறந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க. நீங்கள் உழைக்க ஆரம்பித்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நன்மைகளை அடைய முடியும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யாதவங்க கூட இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சனி தான் விலகிட்டார். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த உறவு, நட்பு, சொந்த பந்தங்கள், உங்களை உதாசனப்படுத்தினவங்க, உங்களை கேலி செய்தவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க கூட உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க, நல்ல நிலையில் பேசுவாங்க. அன்றைக்கி நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே, பேசாத போங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய கடமையும் செய்து சாதிக்க வேண்டிய நிறைய வேலை இருக்குது. ஏழரை நாட்டு சனின்னா சாதாரண விஷயங்களா? இதில் எவ்வளவு நாள் நீங்கள் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, எவ்வளவு நாள் எல்லா உறவுகளும் இருந்து தனிமையாக இருந்திருப்பீங்க. தனிமை என்பது ஒரு மனிதனை வாழ்க்கையில் அமர வைத்து சிந்தித்து செயல்பட வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுத்தார். நீங்களும் உணர்ந்தீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில் நல்ல பலன்களை சனி பகவான் தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போது சனியும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார், குருவும் பலமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் இருந்தால் கூட தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால்
எப்போவுமே ராகு கேதுக்கள் பாதகத்தை செய்ய மாட்டாங்க. கேது 8இல் இருக்கும்போது உடல் நலத்தில் பாதிப்பு வரும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் காலம் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வைக்கும். அதிர்ஷ்டம் என்பது உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, திடீர் வளர்ச்சி அடையணும், பொருளாதார முன்னேற்றம் பெறணும், இருக்கிற கஷ்டத்தை உடனுக்குடனாக தீர்க்க வேண்டும் என்பது மகர ராசியான உங்களுடைய ஆசையாகவே இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. எந்த அதிர்ஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் கிடைக்கணும், உங்களுடைய செயல்களால் கிடைக்கணும். ராகு 2இல் இருக்கும்போது யாராவது ஒரு 3வது மனிதர் 1000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கிடைக்கணும் ஆசை வார்த்தை காட்டலாம். இல்லை இதை கொண்டு போய் நம்ம அதை அங்கே போட்டோம்னாக்கா அது இங்கே கொட்டிடுவாங்கன்னு உங்களை ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றலாம். அதனால் ஆசைகளுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் மற்றவர்களை நம்பி ஏமாந்த காலம் போதும். என் உழைப்பு, என் குடும்பம், என் உடல் நலம் என்னை காப்பாற்றும் என்கின்ற மனநிலையுடன் மகர ராசிக்காரர்கள் உழைத்தால், கடுமையாக உழைத்தால், கடந்த ஆண்டுகளில் இழந்தது என்ன, அதை விட பல மடங்கு பெறலாம். ஏன்னா குரு நல்லா இருக்கும்போது சனி நல்லா இருக்க மாட்டார். சனி நல்லா இருக்கும்போது ராகக்கேதுக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. வழுக்கு மரம் போல தான் வாழ்க்கை. சில நேரத்தில் உச்சத்தை தொடர அளவுக்கு ஓட வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம தரையில் இருந்தும் எதுக்கு வாழணும் என்ற மனக்கவலையும் இருக்கும். கிரகங்கள் படுத்தும் பாடாகத்தான் இருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும். ஒரு மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 7.5 சனி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலை என்னவோ, அவங்களுடைய உழைப்பு என்னவோ, அவங்க குடும்பம் என்னமோன்னு இருக்காங்க. இது வரைக்கும் 7.5 சனி முடிய போகுது. எந்த கஷ்டத்தையும் சொல்லலை, எந்த நஷ்டத்தையும் சொல்லலை. அவர்கிட்ட 7.5 சனி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் சரி, அப்படியே உடம்பு கொஞ்சம் பிரச்சனை தான், பாப்பா கொஞ்சம் தொல்லை பண்ணுது, இந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்படி தான் சொல்லுவாரே தவிர ஒன்றும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுனாலும் சொல்கிறதே இல்லை. காரணம் நிதானம், காரணம் பொறுமை, காரணம் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நேசிப்பது, காரணம் தன்னுடைய உடல் நலத்திற்காக பாடுபடுவது, காரணம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வீணாக்கவில்லை என்பதை உணர்ந்தாலே போதும். மகர ராசிக்காரங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த மகர ராசிக்காரர்கள், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை என்பது எல்லோருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தி முன்னேற்றமான பாதைக்கு செல்வதாகவே இருக்கும். கிரகங்கள் மாறலாம், ஆனால் பெருசாக பாதகம் இருக்காது. நன்மைகள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் திடீர் தனலாபங்களாக இருக்கும், சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களாக இருக்கும், சில நேரங்களில் சிறு கஷ்டங்களாக இருக்கும். இதை உணர்ந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.